பிரைஸ் தி லார்ட். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லுவா. பைபிளில் பிரசங்கி 7:8 இப்படியாய் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் சொல்லி. ஒரு நாள் வாழை மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் ஒரு கான்வர்சேஷன் போச்சான். வாழை மரமும் தென்னை மரமும் ஒரே இடத்துல நடப்பட்டு ஒரே இடத்துல ஒரே எஜமானால தண்ணி ஊற்றி வளர்க்கப்பட்டுச்சு. அப்போ வாழை மரம் ஒரு குறிப்பிட்ட நாளில் துளிர்க்கவும் வளரவும் ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த வாழை மரம் தென்னை மரத்தை பார்த்து, உன்ன மாதிரி தான் என்னையும் இந்த இடத்துல நட்டாங்க, உன்ன மாதிரி தான் எனக்கும் தண்ணி ஊற்றுனாங்க, உன்ன மாதிரி தான் எனக்கும் எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க, ஆனால் நான் மட்டும் வளர்ந்துனே போகிறேன், நீ வளரவே இல்லைன்னு சொல்லி பல நாட்கள் பல நேரங்கள் இந்த வாழை மரம் தென்னை மரத்தை அவமானப்படுத்தி கொண்டே இருந்ததான். ஒவ்வொரு முறை வாழை மரத்தினால இந்த தென்னை மரம் அவமானப்படும் போதெல்லாம் ரொம்ப சுலபமாக டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்மைலோட விட்டுடுமா. ஒரு நாள் அந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு மனிதன் வந்தானாம். அந்த மனிதன் அந்த வாழை மரத்தை சுற்றி பார்த்தானாம். அந்த வாழை மரம் நல்லா ஹைட்டாக வளர்ந்து அதில் வாழைப்பூ விட்டு அதில் அந்த பழங்கள் எல்லாம் காய்கள் எல்லாம் பழுத்து அழகாக இருந்ததான். அதை பார்த்து அந்த மனுஷன் இன்னொரு மனுஷனை வர வச்சு அந்த வாழை மரத்தில் இருக்கிற அந்த வாழை கொலையை வெட்டினானா. வெட்டின உடனே அந்த வாழை மரத்துக்கு பெரிய பயம் வந்துடுச்சு. ஐயோ, இவ்வளோ நாள் நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தோம், நம்மளை வெட்டிட்டாங்கன்னு சொல்லி பயந்துச்சான். பயந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த வாழைக்கொலையை வெட்டின மனுஷன் அந்த மரத்தையும் துண்டு துண்டாக வெட்டினானா. அதை பார்த்து அந்த தென்னை மரம் சொல்லிச்சான், இன்னைக்கு ஒருவேளை நீ அவசரப்பட்டு பெருமையில் பேசுறதால இன்னைக்கு நீ வருத்தப்படுகிற சூழ்நிலையில் இருக்கலாம், ஆனால் பொறுமையாக இருக்கும்போது தான், எல்லா சூழ்நிலையும் காத்து இருக்கும்போது தான் நம்ம உத்தமனாக விளங்க முடியும்னு சொல்லி அந்த தென்னை மரம் வாழை மரத்தை பார்த்து சொல்லிச்சான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது இம்மைக்குரியதாய் அது அழிந்து போய்விடும், அது மறுமையில் ஒருபோதும் வராது. ஆனால் இன்றைக்கு இங்கே இழக்கின்ற இங்கே நாம் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரலோகத்தில் மறுமையில் அது மகிமையாக இருக்கும். அதனால் நீங்கள் பெருமையாக இருப்பதை பார்க்கலாம், பொறுமையாக இருப்பது தான் உத்தமம்னு சொல்லி உங்களை வாழ்த்துறேன். காட் பிளஸ் யூ.